கோல்டு விலை ஏறிட்டே இருக்குங்க. இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா $3,327 per ounce. நம்ம கடைசியாக இதை டீல் பண்ணும்போது $2,900 இருந்தது. இந்த கோல்டு விலை ஏறுறதுக்கு என்ன காரணம்? நான் புல்லாவே ஆர்கியூ பண்ண போகிறேன் அண்டு பேராவும் ஆர்கியூ பண்ண போகிறேன். கடைசியில் நான் புல்லா பேராங்கிறது சொல்ல போகிறேன். இந்த கோல்டு விலை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக டிவைட் பண்ணலாம். யூஎஸ்னால காரணம், அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுனால காரணம் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் காரணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சாலோ, இல்லாட்டா ரிசெஷன் வந்தாலோ, இல்லாட்டா டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சாலோ, இல்லாட்டா ட்ரெஷரி ஈல்டு குறைஞ்சாலோ, இதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா கோல்டு விலை ஏறும். அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அன்சர்டன்ட்டி இருந்தாலோ, இல்லாட்டா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மெனி கண்ட்ரீஸ் வந்து கோல்டு வாங்கினாலோ, இல்லாட்டா இண்டிவிஜுவல்ஸ் நிறைய கோல்டு வாங்கிட்டே இருந்தாலோ, தென் தைரியமாக சொல்லலாம் இந்த புல் மார்க்கெட் இன் கோல்டு, அதனால் விலை ஏறிட்டே இருக்கும். இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் நோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு விலை ஏறாதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இந்த டைமில் ஒரு புல் தான். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு 44% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதனால் கோல்டு ஒரு கோட்டு அப்படின்னு தான் சொல்வேன். தட் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்.